லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நூற்றின் அதிபதியுடைய வேலைக்காரனை அற்புதமாக குணப்படுத்துகிறார். மரண அவஸ்தையில் இருக்கிறான். நூற்றின் அதிபதியுடைய வேண்டுகோளின்படி இயேசு வேறொரு இடத்துல இருக்கிறாரு. நூற்றின் அதிபதியின் வேலைக்காரன் வேற எங்கேயோ இருக்கான். இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறான். நூற்றின் அதிபதியினுடைய மரண அவஸ்தை முடிந்தது. பூர்ண சுகம் பெற்றான். ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இப்பேற்பட்ட அற்புதம் யாரும் கண்டதில்லையே, கேட்டதில்லையே. இவர்தான் மேசியா, இவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இவர்தான் முன்குறிக்கப்பட்டவர்கள், தீர்க்கதரிசி சொன்னவர் இவரே, தேவகுமாரன் என்று சொல்லி இயேசுவை பின்தொடர்ந்து திரளான ஜனங்கள் வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இது ஒரு வெற்றி ஊர்வலம், சந்தோஷ ஊர்வலம். தேவன் நம்மிடம் இருக்கிறார், இம்மானுவேல். சந்தோஷமாக இயேசுக்கு பின்பாக திரளான ஜனங்கள் வரார் என்று வேத பகுதி சொல்கிறது. இயேசு இந்த திரளான ஜனங்களோட நாயின் என்ற ஊருக்குள்ள நுழைகிறார். எதிராக ஒரு கூட்டம் வருகிறது. இது மரண ஊர்வலம், துக்க கூட்டம். ஏன் என்று கேள்விக்குறியோடு வரும் கூட்டம், வேதனையோடு வரும் கூட்டம், அர்த்தம் புரியலையே என்ற வேதனையோட அங்கலாய்ப்போட கொந்தளிப்போட வருகிற கூட்டம். ரெண்டு கூட்டமும் ஒன்று சேரும் தருணம் இந்த நாயின் ஊரினுடைய வாசல். Praise God, hallelujah. இயேசு இந்த வெற்றி கூட்டத்துக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கவர் இந்த அமரர் ஊர்த்தி ஊர்வலத்தை பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்தார், அந்த பெண்ணை பார்த்தார், அந்த தாயை பார்த்தார், பார்த்து மனதுருகினார். இயேசு அந்த கூட்டத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு புரியுது. அந்த கால வழக்கம் என்னன்னா, முன்னாடி டெட் பாடி போகும், இறந்த சடலம் போகும், பின்னாடி நெருங்கிய உறவினர்கள் வருவாங்க, அதுக்கு அப்புறமேட்டு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வருவாங்க. இந்த இறந்த சடலத்துக்கு பின்பாக பெரும் கூட்டம் வரல. ஒரே ஒரு பெண், அவளும் விதவை, பார்த்தோனே திரு விதவை. இயேசுக்கு புரிகிறது, ஒரு விதவையுடைய ஒரே மகன் போயிட்டா. இது பார்க்கிற பார்வை. இதோட இயேசு ஆவியில இயேசு அந்த தாயினுடைய இருதயத்தை பார்க்கிறார். இருள் அடைந்த இருதயம், வேதனை. ஏன் என் வாழ்க்கையில இழப்பின் மீது இழப்பு, ஏன் வாழ்க்கையில துக்கத்தின் மீது துக்கம், என்னுடைய போராட்டம் பத்தாதா, என் மகனை வேற போயிட்டானே, என்னுடைய எதிர்காலம் இருட்டா இருக்கே, வேதனை. இயேசு மனதுருகினார். வேதம் தொடர்ந்து சொல்லுது, இயேசு சென்று அந்த பாடையை தொட்டார். தொட்ட உடனே பாடையை சுமந்து கொண்டு போறவர்கள் நின்றார்கள். தூக்கி போற நின்றவனால இயேசு தொடல. இயேசு தொட்ட உடனே பாடையை தூக்குற ஷாக். சாதாரண யூதன் தொட மாட்டான். இவரை பார்த்தா ரபி மாதிரி இருக்கு. இந்த ரபி தீட்டுள்ள
இந்த சடலத்தை தொடர ஷாக்ல அப்படி நின்றுட்டாங்க. அடுத்த ஷாக், ஆண்டவர் சொல்லுறார் அந்த சடலத்தை பார்த்து, வாலிபனே எழுந்திரு. அடுத்த ஷாக், வாலிபன் எழுந்திருக்கான். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அடுத்த ஷாக், எழுந்த வாலிபன் பேசுகிறான். இயேசு சொல்கிறார் தாயை பார்த்து, இதோ உன் மகன். நீ இழந்தையே உறவ, நீ இழந்தையே எதிர்காலத்தை, இழந்தையே உன்னுடைய நிம்மதிய, வேதனை அடைந்திருக்கையே பெற்றுக்கொள். Praise God, hallelujah. இயேசு ஒருவரால் தான் சொல்ல முடியும், அழாதே. இதுல சொல்லப்பட்ட கிரேக்க வார்த்தை கிளவுன். அப்படின்னா அழுகையில பல விதமான அழுகை இருக்கு. மௌனமா அழுக, சாதாரண அழுக. இதுல சொல்லப்பட்ட பதம் ஓங்கி சத்தம் போட்டு அழுக, வேதனை தாங்க முடியாத ஒரு அழுக. இயேசு சொன்னார் அழாதே. சொன்ன உடனே அற்புதம் செய்தார். அவருடைய அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் இயேசு செய்த அற்புதங்கள் எண்ணற்றவை. சில அற்புதங்கள் மட்டும் எழுதப்பட்டிருக்குது. இந்த அற்புதம் ஒரு இழப்பை மட்டுமல்ல, ஒரு மரணத்தை மட்டும் குறித்ததில்லை, இழப்பை சொல்கிறது. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் எத்தனை நன்மைகளை இழந்தவர்களாக இருக்கிறாங்க. வேதனை, ஐயோ இந்த நன்மை இழந்துட்டேனே. எத்தனை பேர் சிரிப்பை இழந்திருக்காங்க. சமீபத்தில் நானும் மனைவியும் ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருந்தோம். அந்த ஹில் ஸ்டேஷனில் ஒரு பெரிய ஒரு எலைட் சர்ச், வசதி மிக்க ஜனங்கள் வர்ற சர்ச் முடிஞ்சு வர்றாங்க. அவங்கள சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் அவங்க வரும்போது பார்த்த முகத்தில் சிரிப்பே இல்லை. நிறைய பவுடர் இருக்கு, நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் முகத்தில் என்ன இழந்துட்டாங்க? சிரிப்பை இழந்துட்டாங்க. புன்னகைய, ஸ்மைல, சந்தோஷத்தை இழந்துட்டாங்க. அதே போல எத்தனை ஜனங்கள், சுற்றியுள்ள ஜனங்கள் அந்த சந்தோஷத்தை இழந்திருக்காங்க. வேதனை, உள்ளத்தில் வேதனை, சிரிக்க முடியல, கலகலப்பா இருக்க முடியல. எத்தனை பேர் தூக்கத்தை இழந்திருக்காங்க. படுத்தா, ஏர் கண்டிஷன் போட்டுட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. வேதம் சொல்லுது, சங்கீதம் 4:8, நீ சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வாய், அழாதே. நீ இழந்ததை பெற்றுக்கொள், நீ இழந்த நிம்மதியை பெற்றுக்கொள். எத்தனை பேர் உறவுகளை இழந்து போயிருக்காங்க. சுற்றி உள்ளவங்களை பாருங்க, என்ன ஒரு வேதனை. என் வாழ்க்கை துணையோட உறவு துண்டிக்கப்பட்டு போயிருச்சே, என் மகனுடைய உறவு துண்டிக்கப்பட்டு போயிருச்சே, நெருங்கிய சொந்தக்காரங்க உறவு துண்டிக்கப்பட்டு போயிருச்சே, நான் உறவை இழந்துட்டேனே. ஆண்டவர் சொல்றார் இந்த சம்பவத்தின் மூலமாக, மனதுருக்கத்தின் தேவன் உங்களுடைய தேவன். இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லாதே, இல்லாதவளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். உயிரில்லாத சடலத்தை பார்த்து, வாலிபனே எழுந்திரு. Praise God, hallelujah. ஒரு கூட்டம் சந்தோஷத்தின் ஊர்வலம், இன்னொரு கூட்டம் துக்கத்தின் கூட்டம். இப்ப துக்கத்தின் கூட்டம் என்ன பண்ணுது? யூ டர்ன் போடுது.
இப்படி வந்த கூட்டம் இப்ப இயேசுவோட சேர்ந்து திருப்பி அப்படியே போகுது. யூ டர்ன். எத்தனை பேர் யூ டர்ன் புரியுது? பைக் ஓட்டினாலும் சரி, ஆட்டோக்காரன் போனாலும் சரி, யூ டர்ன். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் யூ டர்ன், யூ டர்ன். என்னுடைய வேதனை நாட்கள் முடிந்து சந்தோஷத்தின் நாட்கள் யூ டர்ன். துக்கத்தின் நாட்கள் முடிந்து வெற்றியின் நாட்கள். ஹalleluya, ஹalleluya, praise God. கர்த்தர் நல்லவர். இதுல ஒரு விசேஷமான காரியம் என்னன்னா, வேதத்துல 3 பேர் இறந்தவங்களை இயேசு உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமாவா? முதல் யாரு? லாசரு. லாசரு இயேசு கிறிஸ்துவோட ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அடுத்தது யாரு? யவீரு. அவன் பெரிய ஆலய தலைவன், நிறைய ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கான் அவன். இந்த அம்மா யாரு? நோ அட்ரஸ், சாதாரண she is a very ordinary person. If you think that you are ordinary person, கர்த்தர் வார்த்தை சொல்லுது, கர்த்தர் உன் வேதனையை காண்கிற தேவனா இருக்கிறார். நான் சாதாரண மனுஷன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை செய்வார். எங்க ஊழியத்தினுடைய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், சாதாரண சுரேஷுக்கு ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்தார். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. பிரியமானவர்களே, பல துக்க சம்பவங்களை, பல துக்க செய்திகளை நம்ம கேட்கிறோம். வேறு வேறு விதமான ரெஸ்பான்ஸ். டிவியில் கேட்குறோம், ஏதோ உலகத்தில் ஒரு பகுதியில் ஒரு குண்டு வெடிச்சு 10 சின்ன பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம்? பிட்டி, பரிதாபம். பாவம் சொல்கிறோமா? பரிதாபம். தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்கள், அவங்க மத்தியில் நடக்கக்கூடாத ஒரு தீமை நடந்துச்சுன்னா அனுதாபப்படுறோம், சிம்பதி, மனசு கஷ்டப்படுறோம், சிம்பதி தெரிஞ்சவங்க மத்தியில். ஆனா இயேசு தெரியாத ஒரு பெண்மணியுடைய கண்ணீரை பார்த்தோன்னே மனதுருகினா. அது அனுதாபம் அல்ல, புதிய ஒரு பதம். கிரேக்க மொழியில புதிய ஏற்பாடு எழுதும் போது இப்படி ஒரு வார்த்தையே கண்டுபிடிக்க முடியல உங்களால. புதுசா குறிச்சு வந்திருக்கேன். அந்த வார்த்தை ஸ்பிளாங்க் நாக் அப்படின்னா மனசுல, உள்ளத்துல, இதயத்துல ஒரு ஃபீலிங், வருத்தம். ஆனா இயேசுவுக்கு உள்ளத்துல வருத்தம் மட்டுமல்ல, அவருக்கே அந்த சம்பவம் நடந்தது போல. நான் சொல்லுவோம்ல, என் இருதயமே வெடிக்கிற மாதிரி சொல்லுவோம், வயிறெல்லாம் அப்படியே பிணைகிற மாதிரி சொல்றோம். அப்படி ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங்கோட இயேசு ஆக்ஷன், உடனே அந்த துக்கத்தை சரி செய்கிறார். இது பேர் தான் மனதுருக்கம். இதுக்கு இவங்க புதுசா ஒரு வார்த்தையை கிரேக்க மொழியில் உண்டு பண்ணாங்க, ஸ்பிளாக் நிட்ஸ் ஓ மை, மனதுருக்கம். புதிய ஏற்பாடுல 12 இடங்கள்ல இந்த மனதுருக்க வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்குது. இந்த 12 முறையும் இயேசு கிறிஸ்துவுடைய செயலை பற்றியதே. 2 முறை மட்டும் இயேசு சொன்ன ஊமைகள், கதைகள்ல. உதாரணமாக கெட்டகுமாரன் கதையில பையன் வர்றான், மனதுருகிறார். இது ஒரு புதிய விதம். தேவகுமாரன் அவர் எப்படி உள்ளத்துல அது வேதனை அனுபவிக்கிறார். கிரேக்க மொழியில் வார்த்தையே இல்லை, கம்பேஷன், மனதுருக்கம். ஹல்லேலூயா. நம்முடைய வேதனையை நாம் என்ன பண்றோம்? நாம சுமக்கிறோம். ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு அருமையான சத்தியம், எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறவர் மனதுருக்கத்தின் தேவன்.
மனதுருக்கத்தின் தேவன், மனதுருக்கத்தின் தேவன், மனதுருக்கத்தின் தேவன்.